அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற மசனிகுடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே இந்த மசனிகுடி பகுதியில் நான் பயணம் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி போன ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பதிவுலையும் இதே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு மலை கிராமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மலை கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் இங்கே இருக்கிற வழித்தடங்களை நான் பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான வனவிலங்குகளை பார்த்தேங்க. அந்த வனவிலங்குகளை பற்றி இந்த இடத்துல ஒரு தொகுப்பாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த கிராமத்தை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. மட்டும் நமக்கு தெரியுற மாதிரி இருக்கு. சின்னது விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கு. பெருசாக வரமாட்டேன். அம்மா வரமாட்டேன். ஆமாம் அவன் ரெண்டு பேர் நின்றுங்க. அதில் ஒருத்தன் நிற்கிறேன். இதோட மூணாவது மரம் மறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஞ்சம் முன்னாடி அங்கே போனாலும் மரம் மறைக்குது. என்னது ஓட்ட போட்டுறாதீங்க. போதும் 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 போதும். அம்மா நீ பண்ணாதான் அவன் திரும்பிட்டான். இவன் தான் அந்த காலில் அடிபட்டவங்க. ஆமாம் 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 கால் அடிபட்டு பின்னாடி. இவன் தான் அந்த காலில் அடிபட்டவன். பெருசாயிட்டான் பாருங்க. கால் பின்னாடி அடிபட்டுருக்கு பாருங்க. சின்ன வயசுல அடிபட்டுருக்கோம். இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு பார்த்தோம். என்னாச்சு? என்ன ஸ்டோரி தெரியல. அது தெரியலைங்க. ஓகேவா உங்களுக்கு போனதும் மறைக்குதா? நீங்கள் எடுங்க. இப்போதான் ஆணையாக இருக்கு. ஆனால் பின்னாடி சொன்ன மாதிரி கால் வந்து ஒரு கால் தான் மாதிரி இருக்குங்க. அந்த பக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு கால் தான் ப்ராப்ளம். சாம்பா ஸ்டில் சாம்பா ஸ்டில் முன்னாடி முன்னாடி இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நம்ம ஸ்டேக்கு கொடுக்குற மாதிரி. அங்கே போக முடியாது. கிராசிங்காக வரும். 1 2 இருக்கு. நிறைய கூட்டமாக வருதுன்னு நினைக்கிறேன்.
கரெக்டாக நல்லா கிராசிங் வந்துச்சு. நம்ம தான் பண்ணிருக்கோம். என்ன பிரச்சனை ஃபேமிலியோட இல்லை என்ன இங்கே ஒரு 100 இருக்குங்க. அதான் மினிமம் 100 இருக்குங்க. இந்த மசனகுடி பகுதியில் 2 முக்கியமான மின் உற்பத்தி நிலையம் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து சிங்காரா மின் உற்பத்தி நிலையம், இன்னொன்று வந்து மாயாறு மின் உற்பத்தி நிலையம். இந்த வீடியோ பதிவில் மாயாறு அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. மாயாறு அப்படிங்கிறது ஒரு ஆறோட பேருங்க. இந்த ஆறு வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பகுதியில் இருக்கிற முக்கூர்த்தி மலையிலிருந்து ஆரம்பிச்சுங்க பவானிசாகர் டேம் வரைக்கும் போய் சேருதுங்க. முக்கூர்த்தி மலையில் ஆரம்பித்து பைக்காரா வந்துங்க, அங்கே இருந்து இந்த சிங்காரா பகுதிக்கு வந்துங்க, அங்கேருந்து முதுமலை வழியாக பவானி ஆற்றில் போய் கலந்து பவானிசாகர் டேமோட வந்து கலக்குதுங்க. இந்த ஆறு இருக்கிற பகுதியில் தாங்க ஒரு மின் உற்பத்தி நிலையம் இருக்குதுங்க. இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே வந்து தனியாக குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அதுபோக இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து மாயாறு அப்படிங்கிற கிராமமாக உருவாகி இந்த பகுதியில் மக்கள் வந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்து தான் இருக்காங்க. இந்த மாயாறு அப்படிங்கிற கிராமத்தில் எக்கச்சக்கமான வனவிலங்குகள்லாம் வாழுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா 200க்கும் மேற்பட்ட புலிகள் வாழுதுங்க. அதுபோக எக்கச்சக்கமான யானைகளும் சிறுத்தைகளும் கரடிகளும் அதுபோக லட்சக்கணக்கில் மான்களும் அதிகமாக இங்கே வாழுதுங்க. இந்த கிராமத்தை சுற்றி எக்கச்சக்கமான வனவிலங்குகள் எப்போ வேணால் வந்துட்டு போகும்னு சொல்லி இந்த உள்ளூர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது வந்து நைட்டில் மட்டும் கிடையாதுங்க, பகல்லையே வந்து இங்கே வந்து வனவிலங்கோட நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உள்ளூர் மக்கள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவில் காமிக்கலைங்க. அதை வந்து இன்னொரு முறை இந்த பகுதிக்கு பயணம் பண்ணி அந்த கிராமத்துக்கு போய் இந்த கிராம மக்கள்கிட்ட பேசி தெளிவாக ஒரு வீடியோவாக இன்னொரு பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கலான்னு சொல்லி ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் நான் வச்சுருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த மாயாறு அப்படிங்கிற பகுதிக்கு போகிற இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போய் மாயாறு டேம் வரைக்கும் போயிங்க அங்கே இருக்கிறத காமிச்சிட்டுங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம சிங்காரா போய் சிங்காராலேருந்து திரும்பி வரும்போது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு மட்டும் காமிச்சிட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக மசனகுடியிலிருந்து முதுமலை வழியாக பந்திப்பூரோட ஆரம்ப வரைக்கும் போய் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த மாயாறு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து
பொதுவாக காலையில் 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தாங்க வெளியே வந்துட்டு போவாங்க. 5 மணிக்கு மேலே மேக்ஸிமம் எந்த மக்களும் வந்து வெளியே அதிகமாக போயிட்டு வரதில்லன்னு சொல்லி உள்ளூர் மக்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மசனகுடி பகுதியில் ஒரு 3 வழித்தடங்களை வந்து முக்கியமான சுற்றுலாத்தலமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்காரா அப்படிங்கிற வழித்தடங்க, 2வது பொக்காபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழித்தடங்க, 3வது மாயாறு அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு போகிற வழித்தடங்க. இந்த 3 வழித்தடங்களில் ஒரு 200க்கும் மேற்பட்ட ஜீப்புகள் வந்து சுற்றுலாவுக்கு பயன்படுத்தி இங்கே வர சுற்றுலா பயணிகளை சுற்றி காமிக்கிறாங்க. இந்த வழியில் பயணம் பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய வந்து யானைகளை வந்து சுற்றுலா பயணிகள் நிறையா பார்க்குறாங்க. காலையில் நேரத்தில் போனால் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 4 மணி இல்லைன்னா 5 மணி டைம் போனோம்னா நிறைய மக்கள் வந்து புலிகளை கூட பார்த்துருக்காங்க. சிறுத்தை, கரடி இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள் வந்து இந்த வழித்தடத்தில் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராம மக்கள் இருக்கிற வீடுகளை சுற்றி எப்போ வேணால் வந்து எல்லா விலங்குகளும் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலே வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்தால் ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எந்த இடத்துல வேணால் யானைகளும் புலிகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தெளிவாக பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவில் இந்த கிராமத்துக்கு போகிற வழித்தடங்கள் இப்போ வந்து இந்த ஜூன், ஜூலை அதுக்கு பின்னாடி இப்போ ஆகஸ்ட் மாதங்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பசேல்னு சொல்லி பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் நம்ம வந்து நிறைய வனவிலங்குகளையும் பார்க்க முடியுங்க. அதெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை மெயினாக வந்து இந்த வழித்தடத்தில் போய் இந்த மாயாறு அணைவரைக்கு போய் காமிச்சிட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு அந்த மெயின் ரோட்டில் போய் பந்திப்பூர் வரைக்கும் போய் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இதுக்கு மேலே நான் பேசுகிறது எல்லாமே வந்து லைவாக மட்டும்தாங்க ரெக்கார்ட் ஆகும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்னொரு அழகான மலை கிராமம், அதாவது சத்தியமங்கலம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற கைவிடப்பட்ட ஒரு கிராமத்தை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக காமிக்கிறேங்க. அந்த கிராமத்துக்கு என்னால் வந்து ஃபுல்லாகவும் போக முடியலைங்க. ஏன்னா என்னோடய பயணமும் பாதியில் வந்து முடிச்சிட்டேங்க. என்னால் போக முடியல. அந்த ஒரு வீடியோ பதிவை அடுத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. தெரியல சம்பந்தமாக பாட்டுருக்க காரு. பேர்ட்ஸுங்களா? Changeable legal points. பேர்ட்ஸுங்க. Legal. ஓகே. ஓ.
இது வந்து ஒரு மாயார் வில்லேஜ். இது இதுக்கு ஒரு வில்லேஜ் இருக்கு. வந்திருக்கேன் நைட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாயார் கோயிலுக்கு போகிற வழி எப்படின்னா அது உள்ள நேராக போகணும். மொத்தம் எவ்வளோ வில்லேஜ் இருக்கு? ஒரு 10 வில்லேஜ் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய காட்டு. ஆமாம், இந்த லைன். நாகப்பட்டினத்துல நிறைய வருவாங்க. எல்லாம் அபார்ட்மெண்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி வந்தது பாருங்க. இன்னும் டைமாக ஜாஸ்தி வந்து இருக்குங்க. குடிக்கிற கூட்டம் எடுக்க முடியல. கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஊருக்கு இந்த மாதிரி கிளைமேட் தான் நல்லா இருக்கும். ஆரம்பித்தால் மட்டும் ரெண்டு போட்டு கீழே தெரியுங்களா? அது கிட்ட போனால் ஓடி உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் இப்படி திருப்பி சரிங்க இப்போ பாருங்கள். அந்த ஒரு மாதிரி படுத்து தூங்கி இடத்துக்கே போனால் சிங்காரம் வந்தாலே கேட்குறேன்.
நாவிகேட்டர் வந்து போட்டிருக்காரு யூடியூப்ல. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம போட்டாலே வேறு போட்டாலும் ஓடாது. ஓடாது. அதுதான். ஸோ அதனால் நம்ம வேறு ஏரியா பார்க்குறோம். அது சிட்டிக்குள்ள ஃபேமிலி காலையில் ஒன்றுமே பார்க்கும். இன்னும் ரொம்ப அதுதான் நாமர் ரோடு ஊடகத்தில் போயிட்டு சரி. அப்புறம் ஊடகம் வந்து மறுபடியும் 4 மணிக்கு உள்ள நுழையணும். ஏதோ ஒரு உடம்பு சமமாக இருந்துச்சு. அந்த உடனே இது வந்து கரடி 4 வரதுக்கு ஃபஸ்ட் டைம். ஆமாம் ஒரு பேச
வண்டி மட்டும் இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது. இப்போதான் மூஞ்சி திருப்பிங்க. நீ கொஞ்சம் முன்னாடி போ. வெளியில் போனால் போட்டு இது சுறுசுறுப்பு சின்னது தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. பெருசாக வரமாட்டேன் அம்மா. ஆமாம். வரமாட்டேன். என்ன கரெக்டாக இருந்தால் தான் ஆரம்பிக்கிறோம். ஒன்று தானே அந்த பக்கம், நாங்கள் 2 நினச்சேன். அந்த மான் கூட இதுக்கலாம் போயிட்டேன் போயிட்டேன். இங்கேயே ஒரு 100 இருக்குங்க. அதான் மினிமம் 100 இருக்குங்க. இறங்கியா நம்மளா? அங்கே போக முடியாது. நம்ம அவங்க தெரிஞ்சாங்க நல்லது, ஒரு பெண் பண்ணிக்கணும் மேடம். ரொம்பங்க சிங்கிள் அன்னைக்கு நின்று இருந்தான் அவன். ஆமாம் அவன் தாங்க 2 பேர் நின்று இருந்தாங்க. அதில் ஒருத்தன் நிற்கிறான். பார்த்துங்க, ஆனால் வெட்டிட்டு போயிட போகிறாங்க. இதோட 3வது. இங்கேருந்து சூப்பராக இருக்கும்.
மறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி. எங்கே போனாலும் மரம் மறைக்குது. என்னது? ஏதோ ஓட்ட போட்டுறாதீங்க மேலே. போதும் 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 போதும். அம்மா நிப்பாட்டினா தான் அவன் திரும்பிட்டான். ஏங்க இவன் தான் அந்த காலில் அடிபட்டவங்க. ஆமாம் 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 ஆமாம், கால் அடிபட்டு பின்னாடி. ஏங்க இவன் தான் அந்த காலில் அடிபட்டவன், பெருசாயிட்டான் பாருங்க. கால் பின்னாடி அடிபட்டுருக்கு பாருங்க. சின்ன வயசுல அடிபட்டுருக்கோம். இல்லை ஏற்கனவே இது 2 மட்டும் பார்த்தோம். என்னாச்சு? என்ன ஸ்டோரி? தெரியல, அது தெரியலைங்க. ஹேண்டிகேப் ஓகேவா உங்களுக்கு? போனதான் மறைக்குதா? இல்லை முகத்து தெரிஞ்சு தான். நீங்கள் எடுங்க. இப்போதான் ஆணையாக இருக்கு. இப்போ தான் ஆணையாக இருக்குது. ஆனால் பின்னாடி சொன்ன மாதிரி கால் வந்து ஒரு கால் தான் மாதிரி இருக்குங்க. அந்த பக்கம் கால் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு கால் தான் ப்ராப்ளம் இருக்கும். சாம்பா ஸ்டில் சாம்பா ஸ்டில் யார் கட்டுல முன்னாடி. இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நம்ம ஸ்டேக் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி. கிராசிங்காக வரும். 1 2 இருக்கு. நிறைய கூட்டமாக வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்க ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டாக நல்லா கிராசிங் வந்துச்சு. சின்ன பொண்ணு இல்லை பின்னாடி விளையாடி காட்டுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு ஒயிட் கார் மட்டும்